பெஞ்ச் டீம் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. மெயின்லி எங்கள் டைரக்டர் இந்த கதையை சொல்ல வேண்டிய ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். தொடர்ந்து எனக்கு ஒரு படம் பண்ணுறதுக்காக நல்ல நல்ல ஒரு கேரக்டர், நல்ல கதையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயனுக்கு, கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு, கல்யாண் அந்த ஹோல் டீம் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச்க்கு ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட்டாக நன்றி சொல்ல வேண்டியது சாருகேஷ், எங்கள் டைரக்டர், அம்மு பண்ண டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் என்னை ஸ்டோன் பெஞ்சில் அறிமுகப்படுத்தினார். தெலுங்கு படம் அம்மு. ஸோ அந்த படத்துலேருந்து தெரியாது, லைக் கார்த்திக் சார் அந்த எடிட்டில் பார்த்தாரு, ஜிகர்ந்தா டபுள்எக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சோமிதரன் அந்த அம்மு படம் பார்த்தாரு, அதில் இந்த படத்தில் கேப்டன் ஒரு கேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஏன்னா என் ஃபேமிலி வாஸ் ரன்னிங் பிகாஸ் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன். ஒரு தொடர்ந்து 3 இயர்ஸாக என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா ஸ்டோன் பெஞ்ச்க்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாவை பற்றி சொல்லணும்னா இது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு டைரக்டரும் வந்து இங்கே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி பேசணும் தெரியல. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்கள் படத்தோட ட்ரைலரு, எங்கள் படத்தோட சாங், எங்கள் படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி ஆக்டர்ஸ், ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப 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 நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நான் கேப்டனாக நடிச்சிருக்கேன். பட் என்னை கேப்டனை நம்பி எல்லாருமே நடிக்கும்போது என்னை கேப்டனை நம்பினாங்க. நவீன் சந்திராவோ இல்லை ஒரு ஆல்ரெடி நடித்த நிறைய படம் நடித்த ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு கேரக்டராக என்னை நம்பினாங்க. ஸோ இந்த நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். சோனி ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்துலேயும் அப்ரிஷியேஷன் வருது. பட் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் பாலு மகேந்திர சார். நீங்கள் சொன்னீங்க the seed has started from him ன்னு சொன்னீங்க. பட் இப்படி ஒரு கதையில் இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் April 3 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சார் சொன்ன மாதிரி ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம், எல்லாமே வாங்க தியேட்டரில் பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொரு சவுண்டும், ஒவ்வொரு எமோஷனும், ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக முயற்சி பண்ண ஷார்ட்ஸ் ஃபிலிம் இது. ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல சவுண்டில் ஒரு க்ளோஸ்ட் 4 வால்ஸில் பார்த்தா இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படத்தோட ஃபீல் ப்ளஸ் அங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்து நீங்கள் ரொம்ப உணர்ந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இங்கே வந்திருக்க எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அண்ட் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கு உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல கான்டென்ட்டு, நல்ல ஆக்டர்ஸு. நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஃபிலிமாக ஒரு 2 ஃபிலிமாக பண்ணி வந்த ஆக்டர்ஸ். இந்த ஃபிலிமில் சோமித்ரன் பண்ண ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, FTI, தியேட்டர் ஆர்ட்ஸ், அங்கேருந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸு அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டைவர்ஸ்டான ஒரு கிராஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. சில ஆக்டர்ஸ்க்கு தமிழ் வராது, சில ஆக்டர்ஸ்க்கு தெலுங்கு வராது, சில ஆக்டர்ஸ்க்கு ஈழ தமிழ் வராது. பட் எனக்கு ஈழ தமிழ் ஐடியாவே இல்லை. பட் இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் கூட நடிக்கும்போது அவங்க வந்து இந்த கேப்டனை நினச்சி என் கிட்டேயும் வரல. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து யாருமே என் கிட்டே வரலை. பட் நானே போய் என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசும்போது அவங்க எடுத்த ஒரு வலி, அவங்க எடுத்த ஒரு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டதுக்கப்புறம் இட் வாஸ் டிஸ்ஹார்ட்னிங். அட் த சேம் டைம் இப்படி ஒரு கதை சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். Please keep doing these kind of films. And yes, we all actors are available for this production. Anytime we will be there for this production. Thank you so much. April 3 in the film release. Please follow. Thank you.